வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ஈஸியா சிம்பிளா வீட்டில் எப்படி செய்யலான்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, எப்படி பண்ணணுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் ஆனியன்ஸை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம 3 தக்காளி எடுத்துருக்கோம். நம்ம தக்காளி கட் பண்ணும்போது அது மேலே உள்ள அந்த ஸ்கின்னை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதையும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாயுமே வந்துட்டு 3 நல்லா ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுருங்க. கடாயில் வந்துட்டு கடாய் ஃபஸ்ட்டு நல்லா சூடானோடனே எவ்வளோ எண்ணெயோ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிரிஞ்சி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, மராட்டி முக்கு, ஃப்ளாஸ், இது எல்லாமே நீங்கள் போட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஆனியனும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டுருங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து அதை கிண்டி விட்டுருங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். எந்த ஒரு டிஷ்மே நம்ம பண்ணும்போது வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஆனியனை வந்து நல்லா வதக்கி எடுங்க. ஆனியனோட பச்சை வாசனை போனால் தான் உங்களுக்கு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வதங்கி வரணும். ஓகேங்களா? ஸோ அது நல்லா வதங்கி வந்தோடனே அதில் வந்து நான் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கிக்கணும். தக்காளி, நம்ம போட்ட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு காரப்பொடி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சில்லி பவுட்ரு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன். சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு அதையுமே வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அது கூட வந்து நான் மல்லித்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் மேலே மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சோம்புத்தூள் சேர்க்கணும். சோம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள், இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சிக்கனோட குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் பவர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற நல்ல நல்ல வீடியோஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம். நல்லா சிக்கன் குழம்புக்கு கிரேவிக்கு வந்து நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கர்ட் யூஸ் பண்ண போகிறோம். தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் வந்து தயிர் யூஸ் பண்ணுறேன். கர்ட் நல்லா கெட்டியான கர்டு எடுத்துக்கோங்க. கர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட சிக்கனை வந்து அது நல்லா டெண்டரைஸ்டாக கொடுக்கும், நல்லா சாஃப்டாக கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணுறோம். தயிர் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், நான் வந்து இதில் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ சிக்கனும் நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி இது எல்லாமே வந்து நல்லா நம்ம வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு சுருள வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம 1 நாள் 2 நாளும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். எந்த கெட்டு போகாது, எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் கிரேவியோட சிக்கனை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எதுவுமே பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து வச்சு சாப்பிட முடியும். இல்லைன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து வாட்ரு யூஸ் பண்ணுறேன். தண்ணி வந்து எப்போயுமே சுடுதண்ணி யூஸ் பண்ணுங்கள். சுடுதண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து
அவ்வளோ சீக்கிரம் ஹார்ட் ஆகாது, நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சுடுதண்ணி நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் கரிப்பாக சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா தளபுலான்னு கொதித்து வந்தோடனே ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா இந்த மாதிரி சுண்டி, தட் மீன்ஸ் நல்லா கொதித்து நல்லா இந்த எண்ணெயெல்லாம் இப்படி நல்லா மிதக்க வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாப்பாடோட, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சிக்கன் குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.